சீனாவின் ஈவி ஆதிக்கத்தை முடிவு கட்ட சீனாவிடமே உதவி கேட்ட பிரான்சின் ரினால்ட் நிறுவனம் சீனாவில் கட்டுப்படுத்தப்படும் ரேர் எர்த் மினரல்ஸ் எனப்படும் அரிவகை தாதுக்களே இல்லாமல் புதிய ஈவி கார்களையும் அதன் மோட்டார்களையும் உருவாக்க முடிவு செய்தது. இதற்காக வேலனோ என்ற நிறுவனத்துடன் ரினால்ட் ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லாத புதிய மோட்டார்களை உருவாக்க முடிவு எடுத்துச்சு. ஆனா நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. சீனா வேலனோ நிறுவனம் கொடுக்கும் அதே தொழில்நுட்பத்தை அதை விட குறைந்த விலையில கொடுக்க முன் வந்துச்சு. இதனால பிரான்ஸ் ரினால்ட் நிறுவனம் வேலனோவை விட்டுட்டு சைனாவிடமே வாங்க முடிவு செய்துள்ளதாம். இது சீனாவின் ஈவி ஆதிக்கத்தை குறைக்க சீனாவிடமே உதவி கேட்பது போல ஆயிடுச்சு. ரேர் எர்த் மினரல்ஸ் மிக குறைந்த அளவுல பயன்படுத்தி உருவாக போகும் புதிய ரினால்ட் கார்கள் 2028 விற்பனைக்கு வரும்னு சொல்லப்படுது. லக்ஸூரியஸ் பெர்ஃப்யூம்களை விரும்பும் ஜென்சி பிராக்ரன்ஸ் நிறுவனங்களுக்கு 14% வருவாய் அதிகரிப்பு. பிராக்ரன்ஸ் பெர்ஃப்யூம்களை அதிகம் ஜென்சி தலைமுறையினர் வாங்குவதா FMCG ப்ராடக்ட்களின் டேட்டாவை AI மூலம் அனலைஸ் செய்யும் சர்கானா வெப்சைட் தகவலை வெளியிட்டுள்ளது. அதாவது கடந்த 6 மாதத்தில் விற்கப்பட்ட லக்ஸுரி பிராக்ரன்ஸ்களில் 38% ஜென்சி வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்பட்டுள்ளது. லீ லேபோ, TM ஃபோர்ட், வேலன்டினோ, ஈவ் செயின்ட் லாரன்ட், எம்போரியா அர்மானி, ஆம்ரி ஆன்டிக்யூ ஆகிய பிராக்ரன்ஸ் சென்டுகள் அதிக அளவு சேல்ஸ் ஆகியிருக்கு. காட்டி நிறுவனத்தோட கால்வின் கிளீன் மற்றும் ஹூகோ பாஸ் மார்க்கெட்ல டிமாண்ட் ஆகிற அளவுக்கு அதிகம் விற்பனை ஆகியிருக்கு. ஜோ மேலனுடைய ஓனர் எஸ்டி லவுடருக்கு இந்த காலாண்டுல 14% வளர்ச்சி கிடைச்சிருக்கு. லாரியல் நிறுவனம் கீரிங் நிறுவனத்திடமிருந்து கூசி உள்பட பல காஸ்மெட்டிக் மற்றும் பிராக்ரன்ஸ் பிராண்டுக்கான லைசன்ஸை சுமார் $4.7 பில்லியன் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பிராக்ரன்ஸ் பெர்ஃப்யூம் துறையின் வளர்ச்சியை காட்டுது.